வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா வரப்போற 2025 ஜனவரி 1 இருந்து நம்மளோட சிபில் ஸ்கோர்ல வரப்போற ஒரு சில முக்கியமான மாற்றங்களை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த மாற்றங்கள் என்னலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீடைல் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு 5 இன்ஃபர்மேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களோட சிபில் ஸ்கோர்ல 2025ல இருந்து இந்த மாற்றங்கள்லாம் இனிமே வந்து வரப்போகுது. இப்போ அதை பத்தின டீடைல் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2025 ஜனவரி 1ல இருந்து நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்பிஐ வந்து புது ரூல்ஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ நடைமுறையில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 3 மந்த்க்கு ஒன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி அப்டேட் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த வருஷம் 2025 ஜனவரி 1ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒருக்கையும் நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்ன ரீசனுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணாலோ கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலோ இல்ல வந்துட்டு பிரைவேட் லோன் ஆப்ஸ்ல நம்ம லோனுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னாலோ ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபில் ஸ்கோரை செக் பண்ணி தான் லோன் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ 15 நாளைக்கு ஒருக்கு அப்டேட் ஆகும்போது நம்ம எதுலலாம் வந்து லோன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத அவங்களால ஈஸியா செக் பண்ணி லோன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்றதுக்கு ஸோ இந்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துலயும் நம்ம வந்து லோனுக்கோ இல்ல கிரெடிட் கார்டுக்கோ அப்ளை பண்ணுவோம். இது வந்து பேங்க்ல அப்ளை பண்ணுவோம் இல்ல பிரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனில லோனுக்கு அப்ளை பண்ணலாம் இல்ல வந்துட்டு லோன் ஆப்ஸ்ல நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க நம்மளோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க நம்மளோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க செக் பண்ண பத்தின டீட்டெயில வந்து நமக்கு எஸ்எம்எஸ் மூலமாவும் அதுக்கப்புறமா இமெயில் மூலமாவும் நமக்கு அதை வந்து தெரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ரூல்ஸை இப்போ ஆர்பிஐ வந்து விதிச்சிருக்காங்க. சோ இது வந்து நமக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம எந்த லோன் ஆப்ஸ்ல எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி நம்ம அப்ளை பண்ணதும் போது அவங்க நம்மளோட சிபிலை வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த சிபில் என்கொயரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாவும் இமெயில் மூலமாவும் நமக்கு இன்டிமேஷன் ஆகும். அது மூலமா இந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல இருந்து நமக்கு வந்து சிபிலை வந்து செக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ஒரு ஃபியூச்சர் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த தேர்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேங்க்லயோ இல்ல வந்துட்டு ஒரு லோன் ஆப்ஸ்லயோ நம்ம வந்து லோன் எடுக்கிறோம். அந்த லோன் வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிலுவையில இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த பேங்க் இல்லைன்னா அந்த லோன் ஆப்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நம்மளோட மொத்த சிபில் ஸ்கோரையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயாவே நமக்கு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு லோன் ஆப்ஸ்ல லோன் எடுத்திருக்கோம் இல்ல ஒரு பேங்க்ல லோன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த லோன் வந்து நிலுவையில போய்கிட்டே இருக்கும் பட்சத்துல இயர்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம எந்த ஒரு கட்டணமும் இல்லாம நமக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிபில் ஸ்கோரை நமக்கு மெயிலுக்கு வந்து அவங்களே வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு அப்டேட்ல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த ஃபோர்த் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு கடன் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் பிரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனியா இருக்கலாம் இல்ல பிரைவேட் லோன் ஆப்ஸா இருக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோன் எடுத்திருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லோன் கம்பெனிஸ்க்கோ இல்ல வந்து பேங்குக்கோ நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணிருப்போம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட லோன் ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 நாளைக்குள்ள அவங்க வந்து சரி பண்ணி தரணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அப்படி அவங்க வந்துட்டு அந்த 30 நாளைக்குள்ள நம்மளோட பிரச்சனையை வந்து சரி பண்ணி தரல அப்படிங்கிற பட்சத்துல 30 நாளைக்கு அப்புறமா ஈச் அண்ட் எவ்ரி டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு 31வது நாளையில இருந்து ஒவ்வொரு நாளைக்கும் 100 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் யாருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த நிறுவனத்துல லோன் வாங்கியிருக்கோமோ அந்த நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் வந்து கட்டணமா வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஒரு கம்பெனில வந்து கம்ப்ளைண்ட் நீங்க வந்து பண்ணாலும் நீங்க லோன் எடுத்த கம்பெனில நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை வந்து 30 நாளைக்குள்ள அவங்க வந்து ரிசால்வ் வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணலன்னா அவங்க தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டணம் வந்து உங்களுக்கு வந்து செலுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸையும் இப்போ ஆர்பிஐ வந்து வெளியிட்டு இருக்காங்க. முக்கியமான 5வது ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு லோன் ஆப்ஸ்லயும் லோனுக்கு அப்ளை பண்ணுவோம் இல்ல வந்து பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணுவோம் இல்ல வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுவோம். சோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லோனையோ இல்ல கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனையோ ரிஜெக்ட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்மளோட அப்ளிகேஷன் அவங்க ரிஜெக்ட்
ரிஜெக்டட் பண்றாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் அவங்க ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறித்துன முக்கியமான டீட்டெயிலை வந்து என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து மெயில் மூலமாக நமக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் லோன் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோன் வந்து ரிஜெக்டட் ஆகும், கிரெடிட் கார்டும் ரிஜெக்டட் ஆகும். ஆனால் என்ன ரீசனுக்கு ரிஜெக்டட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்களோட பாலிசியை வந்து மீட் பண்ணலை, ஸோ அதனால ரிஜெக்டட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மட்டும்தான் வந்து நமக்கு டீட்டெயில் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வரப்போகிற 2025 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக உங்களோட லோன் வந்து ரிஜெக்டட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. இது போக இன்னும் நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால இந்த 5 அப்டேட்டையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நடைமுறைக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கும் ஒரு பெனிஃபிட்டபுளாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.